Good morning to all. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஹியூமன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் பீயிங்கில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன் ஹியூமன் பீயிங் the male and female reproductive organs differ anatomically and physiologically. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் இதில் மேல் பார்ட் அனாட்டமிக்கலினா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் சரியா. இப்போ இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா மேல்லேயும் சரி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸும் சரி டிஃபர், மோஸ்ட்லி இல்லை டோட்டலாக டிஃபர் ஓகேவா. அண்ட் ஃபிசியாலஜிக்கலி எப்படின்னா ஃபங்க்ஷனலாகவும் ரெண்டுமே டிஃபர் ஓகேவா. மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அனாட்டமிக்கலாகவும் அதாவது இன்டர்னல் ஸ்ட்ரக்சராகவும் டிஃபராக இருக்கும். அண்ட் தென் ஃபங்க்ஷனாகவும் என்ன நடக்குது டிஃபராக, ரெண்டுத்துக்கும் ஃபங்க்ஷன்ஸும் டிஃபரெண்ட். இப்போ நியூ இண்டிவிஜுவல்ஸ் டெவலப் பை த ஃபியூசன் ஆஃப் கேமெட்ஸ். ஒரு நியூ இண்டிவிஜுவல் ஒரு புதுசாக ஒரு ஜைகோட் அதாவது ஒரு பேபி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூசன் ஆஃப் கேமெட்ஸ் ஆல்ரெடி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி வந்து நம்ம ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ்ஸ் த ஃபியூசன் ஆஃப் 2 ஹேப்ளாய்ட் கேமெட்ஸ், மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ். மேல் அண்ட் 2 ஹேப்ளாய்ட் கேமெட்ஸ், இதில் மேல்லையும் ஃபீமேல்லையும் இந்த தனித்தனியாக வரக்கூடிய ஹேப்ளாய்ட் கண்டிஷனில் வரக்கூடிய கேமெட்ஸ் 2 ஃபியூசன் ஆகிட்டு ஒரு டிப்ளாய்டு இண்டிவிஜுவல் ஃபார்ம் ஆகும். அதுக்கு ஜைகோட்டின் பேர் சரிங்களா. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இதை. அதாவது மேலில் அண்ட் ஃபீமேல் இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் இது ரெண்டுத்துலேயும் ஃபர்ஸ்ட்டு மைட்டாட்டிக் செல் டிவிஷன் டைம் அந்த சுச்சுவேஷனில் 2n ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். அப்போது ஃபெர்டிலைசேஷன் டைமில் என்ன ஆகும், இதிலிருந்து ஒரு n வெளியில் வரும். இது வந்து டிப்ளாய்டு கண்டிஷன். 2n அப்படிங்கிறது டிப்ளாய்டு சரிங்களா, டிப்ளாய் கண்டிஷன். இதுலேருந்து ஒரு n மட்டும் வெளியில் வருது கேமிட். அந்த ஒன்று தனியாக வருது இல்லையா, இங்கே 2 கேமிட்ஸ் இருக்கும், இங்கே ஒரே ஒரு கேமிட் மட்டும் வெளியில் வரும். அதை தான் ஹேப்ளாய்டு அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. ஹேப்ளாய்டு கண்டிஷன். இதுலேருந்தும் ஒன்று, மேல்லேருந்து ஒரு கேமிட், ஃபீமேல்லேருந்து ஒரு கேமிட் சரியா, ஒன்று வெளியில் வந்துடும். இந்த ரெண்டுமே ஃபர்டிலைசேஷன் டைமில் ரெண்டுமே ஃபியூஸ் ஆகும். இங்கேருந்து ஒரு எண், இங்கேருந்து ஒரு எண். அப்போ எத்தனை எண் மொத்தம் 2 எண் சரிங்களா. இப்போ டிப்ளாய்டு கண்டிஷனுக்கு வந்துடும். இப்போ டிப்ளாய்டு கண்டிஷனில் வந்து இதுதான் ஒரு ஜைகோட் அப்படின்னு. இந்த ஜைகோட் தான் டெவலப் ஆகிட்டு என்னவாயிடும், ஒரு நியூ இண்டிவிஜுவலை ப்ரொடியூஸ் பண்ணும் சரியா. புரிஞ்சுதா. இதுதான் வந்து உங்களுக்கு ரீப்ரொடக்ஷன். கேமிட் ஃபார்ம் ஆகி ஒரு நியூ இண்டிவிஜுவல்ஸ் வர்றது இப்படி தான் ஓகேவா. சரி, இதுக்கு அடுத்து பார்க்கலாம். ஒவ்வொரு செக்ஷுவல் ஆர்கன்ஸ் இருக்கும் இல்லையா, மேல் செக்ஷுவல் ஆர்கன்ஸு, ஃபீமேல்து ரீப்ரொடக்டிவ் செக்ஷுவல் ஆர்கன்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கன்ஸ் ஆஃப் த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆர் டிவைடட் இன்டு பிரைமரி அண்ட் செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸ். 2 விதமான, 2 மேல்லையும் சரி ஃபீமேல்லையும் சரி 2 விதமாக இருக்குது. ஒன்று ப்ரைமரி அண்ட் செகண்டரி. ப்ரைமரிங்கிறது டைரக்ட் இன்வால்வ் ஆகக்கூடியது, இந்த செகண்டரிங்கிறது இன்டைரக்டாக அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது சரிங்களா. இது 2 அக்சசரி செக்ஸ் ஆர்கன்ஸ் சரிங்களா. செகண்டரிங்கிறது அக்சசரி செக்ஸ் ஆர்கன்ஸ்னு சொல்லுவோம். இதை மட்டும் சப்போஸ் உங்கள்கிட்ட செகண்டரின்னு கேட்காம ஒன்லி அக்சசரி செக்ஸ் ஆர்கன்ஸ் எது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸ் தான் அக்சசரி செக்ஸ் ஆர்கன்ஸ் ஓகேவா. பிரைமரி என்ன செகண்டரி என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. பிரைமரிங்கிறது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இன்க்ளூட் த கொனாட்ஸ். அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொனாட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒன்றும் இல்லை, ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் சரிங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலில் டெஸ்டிஸ் அப்படிங்கிறது ரீப்ரொடக்டிவ் கொனாட்ஸ் ஓகேவா, பிரைமரி இது ஆர்கன்ஸ். அண்ட் வந்து ஓவரி அப்படிங்கிறது ஃபீமேலில் ஒரு ப்ரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஓகேவா. இப்போ இது மட்டும்தான் ப்ரைமரி ஆர்கன். இது வந்து டைரெக்டாக இன்வால்வ் ஆகும். அதாவது மேலில் வந்து டெஸ்டிஸ் அண்டு ஃபீமேலில் வந்து ஓவரி சரிங்களா, இதுதான் இன்வால்வ் ஆகுது. இப்போ செகண்டரி அக்சசரி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது அக்சசரி ஆர்கன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மேலில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பார்ட்ஸ் இருக்குது. அதாவது வாஸ் டிஃப்ரென்ஸ், எபிடெர்மிஸ், செமினல் வெசிக்கல், ப்ரோஸ்டேட் கிளாண்ட் அண்ட் பீனிஸ். ஃபீமேலில் பார்த்திங்க அப்படின்னா ஃபெலோப்பியன் டியூப்ஸ், யூட்ரஸ், சர்விக்ஸ் அண்ட் வெஜைனா.
சரிங்களா. இது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஸ்ட்ரக்சரில் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து இப்போ மேல் ஆர்கன்ஸ். ஓகேவா, மேல் ஆர்கன்ஸில் ப்ரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எது அண்ட் செகண்டரி எது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரைமரியில் என்ன கொடுத்தாங்க, டெஸ்டிஸ். மேலில் வந்து டெஸ்டிஸ் சொன்னோம் இல்லையா. அண்ட் டெஸ்டிஸ் பார்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டு தான் டெஸ்டிஸ். ரெண்டு பக்கமும் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டும் தான் டெஸ்டிஸ். ஓகேவா. அண்ட் தென் ஃபீமேலில் பாருங்கள், சாரி மேலில் வந்து டெஸ்டிஸ் ஆர்கன் பார்த்தாச்சு. ப்ரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். சரியா, இது வந்து டெஸ்டிஸ். செகண்டரி ஆர்கன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் டிஃப்ரென்ஸ். பாருங்கள், வாஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த டியூப் மாதிரி வருது இல்லையா, இதுதான் வாஸ் டிஃப்ரென்ஸ். ரெண்டு சைடுமே வருது வாஸ் டிஃப்ரென்ஸ். ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா எபிடிடமைஸ். அது பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருக்குன்னா டெஸ்டிஸ்க்கு ஒட்டினாப்பில் மேலே இருக்குது குட்டியாக இது இருக்குது இல்லையா. இதில் என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்பெர்ம்ஸ் வந்து ஸ்டோரேஜ் ஆகும். சரிங்களா. அடுத்தது ப்ரோஸ்டேட் கிளாண்ட் அண்டு பீனிஸ். ப்ரோஸ்டேட் கிளாண்ட் அண்ட் பீனிஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் பீனிஸ். ரெண்டு பக்கமும் இருக்கும் பீனிஸ். ஓகேவா, இது ரெண்டுமே வந்துட்டு பீனிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்டேட் கிளாண்ட், இந்த பார்ட் ப்ரோஸ்டேட் கிளாண்ட். ஓகேவா. சரி, இதுதான் வந்து என்னது செகண்டரி ஆர்கன்ஸ், செக்ஸ் ஆர்கன்ஸ். இதில் மேல் பார்ட்டில் எதுன்னு புரிஞ்சிச்சு இல்லையா. ப்ரைமரி ஆர்கன் எது, செகண்டரி ஆர்கன் எதுன்னு பார்த்துட்டோம். அடுத்தது ஃபீமேலில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீமேலில் இது வந்து ஃபீமேலோட பார்ட். ப்ரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் எது, ஃபீமேலோடது ஓவரி. ஓவரி எங்கே இருக்குது பாருங்கள், இது பீன் ஷேப்பில் இருக்கும். சரிங்களா, இதுதான் ஓவரி. இந்த ரெண்டு பக்கமும் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஓவரி. இது வந்து ப்ரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இதில் ஃபீமேலில். அடுத்தது அக்சசரி செக்ஸ் ஆர்கன், அதாவது செகண்டரி செக்ஸ் ஆர்கன் என்னென்ன பார்த்தோம். ஃபெலோப்பியன் டியூப். இங்கே பாருங்கள், டியூப் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வருது இல்லையா இங்கே இப்படி, இதுதான் வந்து ஃபெலோப்பியன் டியூப். சரிங்களா, இது வந்து செகண்டரி செக்ஸ் ஆர்கன். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூட்ரஸ். யூட்ரஸ் பாருங்கள், நடுவில் இந்த பார்ட்டு தான் யூட்ரஸ். ஓகே. அண்ட் தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சர்விக்ஸ் அண்ட் வெஜைனா. சர்விக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரியா மிடில் பார்ட். சரிங்களா, இந்த ஏரியா வந்து சர்விக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். வெஜைனா பாருங்கன்னா என்ட்ரன்ஸ் பார்ட் வெஜைனா. ஓகேவா, இதுதான் வந்து ஃபீமேலில் இருக்கக்கூடிய ப்ரைமரி அண்ட் செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸ். ஓகேவா. இப்போ பாருங்கள், இந்த செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து எந்தெந்த இதில் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எதில் இன்க்ளூட் ஆகுது, இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் ஆஃப் ஓவுலேஷன் அண்ட் தென் ஃபியூசன் ஆஃப் த மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ், அதாவது ஃபெர்டிலைசேஷன் சொல்லி சொல்லுவோம். ஆல்ரெடி நமக்கு தெரியும், மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா அதை தான் ஃபெர்டிலைசேஷன் சொல்கிறோம். டிவிஷன் ஆஃப் த ஃபெர்டிலைஸ்டு எக் அப் டு த ஃபார்மேஷன் ஆஃப் எம்ப்ரியோ. இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூட்ரஸில் நடக்கும். இது எங்கே நடக்குது, யூட்ரஸில் நடக்குது. சரியா. ப்ரெக்னென்சி யூட்ரஸில் தான் நடக்கும். டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபீட்டஸும் யூட்ரஸில் தான் நடக்கும். சரிங்களா. அண்ட் சைல்டு பர்த் பார்த்திங்க அப்படின்னா சர்விக்ஸும் வெஜைனலும் அதாவது சைல்டு வந்து வெளியில் பேர்ன் ஆகும். ஓகேங்களா. அதுக்கு இன்வால்வ் ஆகுது சர்விக்ஸும் வெஜைனலும் தான் இதுக்கு இன்வால்வ் ஆகும். சரிங்களா. ஓகே, இது வந்து சைல்டு பர்ன் கேனல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. அதாவது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஓவுலேஷன், அனதர் ஃபியூசன் ஆஃப் த மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் நடக்கிறது என்னென்னா ஃபெர்டிலைசேஷன். இந்த ஃபெர்டிலைசேஷன் டைமில் அந்த ஃபெர்டிலைஸ்டு எக் வந்து அப் டு ஃபார்மேஷன் ஆஃப் எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆகுது. அது எதில் நடக்குது, யூட்ரஸில். ப்ரெக்னென்சி, டெவலப்மெண்டல் ஆஃப் ஃபீட்டஸ் எல்லாமே வந்து ப்ரெக்னென்சி இது எல்லாமே வந்து யூட்ரஸில் ஃபார்ம் ஆகுது. அண்ட் சைல்டு பர்த் வந்து சர்விக்ஸ் வெஜைனலில் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா, பர்ன் அவுட் ஆகுது. ஓகேவா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுதான் செகண்டரி ஆர்கன்ஸ் வந்து டைரெக்டாக ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகாது. அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங்கில் இந்த செகண்டரி ஆர்கன்ஸ் எல்லாமே செக்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே இன்வால்வ் ஆகும். சரிங்களா. இது டைரெக்டாக ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகாது. ஓகேவா. சரி, அடுத்தது இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டெஸ்டிஸ். இப்போ நம்ம இனிமேல்
மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் எப்படி, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் வந்து எந்த மாதிரி ஒர்க் ஆகுது, இது எல்லாமே ஒன்றா பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஸ்ட்ரக்சரு, அதோட ஸ்ட்ரக்சர். ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தானே, டெஸ்டிஸ். அதோட ஸ்ட்ரக்சர் முதற்கொண்டு பார்க்கலாம். Testes are the reproductive glands of the male that are oval shaped organs which lie outside the abdominal cavity of a man in a sac like structure called scrotum. ஓகேங்களா? இப்போ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேல் பார்ட்டில் டெஸ்டிஸ் நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம் இல்லையா இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த டெஸ்டிஸ் ஆர் த ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட் ஆஃப் த மேல் அண்ட் that are oval shaped. சரிங்களா? இது நம்ம ஆல்ரெடி டெஸ்டிஸ் வந்து பார்த்தோம், ஓவல் இன் ஷேப். ஓகேவா? இது ஓவல் ஷேப்பில் இருக்குது. ஓவல் ஷேப்டு ஆர்கன் விச் லை அவுட் சைடு த அப்டாமினல் அதாவது இது எங்கே பிளேஸ்ட் ஆகிருக்கு, அப்டாமினல் கேவிட்டியில் அவுட் சைடில் இது இருக்குது. சரிங்களா? ஏன் இது அவுட் சைடில் வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு டெஸ்டிஸ்க்கு வந்து அந்த ஸ்பெர்ம் வந்து ஜென்ரேட் ஆகுது இல்லையா, அதுக்கு வந்து நம்ம பாடி ஹீட்டை விட கொஞ்சம் லோயர் ஹீட்டு தேவைப்படும். அதனால் என்ன ஆகுது, இந்த ஸ்பெர்ம் வந்து உள்ள பாடி ஹீட்லேயே இருந்துச்சு அப்படின்னா ஸ்பெர்ம் வந்து டெவலப் ஆகிறது கஷ்டம். அதனால தான் அதுக்கு ஸ்ட்ரக்சரே எப்படி இருக்குது அப்படின்னா, வெளியில் அவுட் சைட் ஆஃப் அந்த அப்டாமினல் இதுலேருந்து அவுட் சைடில் இருக்குது. சரிங்களா? அதனால தான் நம்ம அவுட்டர் பார்ட்டில் அந்த இருக்கும்போது அந்த ஹீட் வந்து இது நம்ம பாடி ஹீட்டை விட லெஸ்ஸாக அங்கே கிடைக்கும். அப்போ ஸ்பெர்ம் வந்து ஜென்ரேட் ஆகிறது அதிகமாக ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? அதனால தான் வந்து இது வந்து அப்டாமினல் கேவிட்டிலேருந்து வெளியில் சாக் லைக் ஸ்ட்ரக்சர், அப்டாமினலாக அந்த ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சரில் அது வெளியில் இருக்குது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோட்டம். டோட்டல் பார்ட்டோட அந்த பேர் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்னென்னா ஸ்க்ரோட்டம் அப்படின்னு சொல்லி பேர் இந்த பார்ட். சரிங்களா? இதுதான் ஸ்க்ரோட்டம். ஓகே, இது பார்த்திங்க அப்படின்னா now we shall study the various cells which are present in this testis. என்னென்ன செல்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது என்னங்கிறத நம்ம இப்போ இனிமேல் பார்க்க போகிறோம். Each testis is covered with a layer of fibrous tissue called tunica albuginea. சரிங்களா? இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெஸ்டிஸும் எப்படி ஸ்ட்ரக்சரில் இருக்குது, அது எதில் கவர் ஆகிருக்கு என்னென்னங்கிறத இனி நாம் பார்க்கலாம், ஸ்ட்ரக்சரலாக பார்த்துக்கலாம். சரிங்களா? பாருங்கள் இந்த ஸ்ட்ரக்சரை. ஈச் டெஸ்டிஸ் இஸ் கவர்ட் வித் அ லேயர் ஆஃப் ஃபைப்ரஸ் டிஷ்யூ கால் டியூனிகா அல்பூஜினா. சரிங்களா? அதாவது டெஸ்டிஸ் 2 இருக்குது இல்லையா, அது ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, அதோட அவுட்டரில் அந்த ஃபைப்ரஸ் டிஷ்யூ அப்படின்னு ஒரு லேயரால் அதை கவர் பண்ணியிருக்கும். அதுக்கு பேர் டியூனிகா அல்பூஜினா. பாருங்கள், இந்த பார்ட் இருக்கு இல்லையா, கேப்சூல்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் டியூனிகா அல்பூஜினா. இது என்ன பண்ணு, இந்த டெஸ்டிஸை கவர் பண்ணி சுற்றி அந்த ப்ளூ கலரில் கவர் பண்ணியிருக்கு. பார்த்தீங்களா? ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. இந்த லேயரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டியூனிகா அல்பூஜினா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், கேப்சூல்ஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்களா? மெனி செப்டா ஃப்ரம் திஸ் லேயர் டிவைடட் த டெஸ்டிஸ் இன்டு பிரமிடல் லோபியூல்ஸ். இந்த அல்புஜினா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டான்னு ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணுது. என்ன பண்ணுது அப்படின்னா, இது இப்படி ஃபார்ம் பண்ணி அந்த லேயரை டிவைட் பண்ணுது தனித்தனியாக. டெஸ்டிஸே டோட்டல் பார்ட் ஆஃப் டெஸ்டிஸ் இருக்கு இல்லையா, இந்த டெஸ்டிஸை டோட்டலாக டிவைட் பண்ணி பிரமிடல் லோபியூல்ஸை ஃபார்ம் பண்ணுது. சரிங்களா? இது இந்த டியூனிகா அல்புஜினா வந்து பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் கோடு போட்டிருக்கோம் இல்லையா, இது எல்லாமே என்ன பண்ணுது, டெஸ்டிஸை டிவைட் பண்ணுது. டிவைட் பண்ணி பிரமிடல் ஷேப் கொடுக்குது. பாருங்கள், பிரமிடல் ஷேப்பில் இருக்க லோபியூல்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த டியூனிகா அல்புஜினா ஹெல்ப் பண்ணுது. இன் விச் லை செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ், செல்ஸ் ஆஃப் செர்டோலி அண்ட் த லேடிக் செல்ஸ். அந்த லேடிக் செல்ஸுங்கிறது என்னென்னா இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இப்போது இந்த டியூபியூல்ஸ் வந்து செப்டாங்கிற அந்த அதாவது இந்த பிரிக்குது இல்லையா லோபியல்ஸை, அதாவது பிரமிடல் லோபியல்ஸை பிரிக்குது இல்லையா, இந்த இடத்த வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், செப்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அந்த பிரிக்கிற அந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, இந்த பிளேஸை நம்ம என்ன சொல்கிறோம், செப்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? இதில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா இது என்ன பண்ணுது, ஃபுல் டோட்டல் டெஸ்டிஸை இந்த பிரமிடல் லோபியூலாக சேஞ்ச் பண்ணி அந்த டிஃபர் பண்ணி கொடுக்குது. சரிங்களா? டிவைட் பண்ணி கொடுக்குது. அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், செப்டான்னு சொல்லி சொல்கிறோம். இப்போது இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய செம்னிஃபெரல் டியூபியூல்ஸ் இருக்கும்.
சரிங்களா. அண்ட் செல்ஸ் ஆஃப் சர்டோலி, அதில் அந்த செமினிஃபெரஸ் டிபியூல்ஸை சுற்றி சர்டோலி செல்ஸ் அண்ட் லேடிக் செல்ஸ். லேடிக் செல்ஸுங்கிறது இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா. அதெல்லாம் என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இது எல்லாமே செமினிஃபெரஸ். இதில் இருக்க பார்த்தீங்களா, இப்படியே நெடிநிலையா, இது எல்லாமே செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ். ஓகேவா. இந்த டிபியூல்ஸை சுற்றி இது என்ன நடக்குது, இதோட அவுட்டர் உள்ள இன்னர் பார்ட் எப்படி இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதெல்லாம் என்ன வேலை பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. ஃபர்ஸ்ட் நீங்கள் இப்போ இந்த டெஸ்டிஸ் இருக்கு இல்லையா, டெஸ்டிஸில் நம்ம எடுத்து பார்த்தோம், அதோடைய ஸ்ட்ரக்சரை நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் தெரியும். சரிங்களா. இது ஏன் இப்போ வயலட் கலரில் தான் இருக்குமா, பர்பிள் கலரில் தான் இருக்குமா அப்படின்னா, அதுக்கு அந்த டைஸ் மாதிரி போடுவாங்க. ஏன்னா அப்போ தான் அது கிளியராக அதை அக்செப்ட் பண்ணி, அந்த செல்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதோட ஸ்ட்ரக்சர் காட்ட முடியும். சில செல்ஸ் சில கலர்ஸை மட்டும் அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த பவர் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான அந்த கெமிக்கலை நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அந்த செல்ஸ் நமக்கு கிளியராக தெரியும், கிறிஸ்டல் கிளியராக தெரியும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு இது ஜூம் பண்ணி பார்க்கும்போது இது பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு சர்டோலி செல்ஸ். சரிங்களா. சாரி, செமினிஃபெரல்ஸ் டிபியூல்ஸ். ஓகேவா. இந்த செமினிஃபெரல்ஸ் இதே மாதிரி டிபியூல்ஸ் அந்த சைடு பக்கத்தில் இருக்கும் நிறைய. சரிங்களா. பாருங்கள், இங்கெல்லாம் இருக்கிறது பாருங்கள், இதெல்லாம் இதே மாதிரி இருக்கக்கூடியது. ஒன்று மட்டும் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகேவா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் செமினிஃபெரல் டிபியூல்ஸ். உள்ளார இருக்கக்கூடிய பார்ட்ஸ் என்னங்கிறத இன்னும் ஜூம் பண்ணோம்னா அது நல்லா தெளிவாக தெரியும். அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் டெஸ்டிஸோட கிராஸ் செக்ஷன் எப்படி இருக்கும். அதில் செமினிஃபெரஸ் டிபியூலில் தான் அந்த ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகுது. அந்த டியூபிள் உங்களுக்கு கிராஸ் செக்ஷன் காமிச்சேன் இல்லையா, அதில் சர்டோலி செல்ஸு லேடிக் செல்ஸு எப்படி எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். பட் இப்போ இந்த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிஸ்னா ஸ்பெர்ம்ஸ் டெவலப் ஆகக்கூடிய அந்த ஸ்டேஜ் எங்கே நடக்குது அப்படின்னா, டேக்ஸ் பிளேஸ் இன் த செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ். இப்போ த செமினிஃபெரஸ் டிபியூல்ஸில் ரெண்டு செல்ஸ் சொன்னோம் இல்லையா. ஃபர்ஸ்ட்டு சர்டோலி செல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சப்போர்ட்டிங் செல்ஸ்ன்னு சொல்லலாம். எதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு நர்ஸ் நம்ம பேஷண்ட்ஸ் நல்ல கேரிங்காக எடுத்து பார்த்துப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த சர்டோலி செல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெர்ம்ஸ்க்கு தேவையான நியூட்ரியன்ஸை அது அந்த டெவலப்பிங் ஸ்பெர்ம்ஸ்க்கு கொடுக்கும். சரியா, ஃபுட்டை கொடுக்கும். அதனால தான் இதை என்னென்னு சொல்கிறோம், நம்ம நர்ஸ் செல்னு சொல்லலாம். சரிங்களா. இந்த சர்டோலி செல்ஸ் நம்ம என்னென்னு சொல்கிறோம், நர்ஸ் செல்லுன்னு சொல்லலாம். சரிங்களா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லேடிக் செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிஹெட்ரல் இன் ஷேப். லேடிக் செல் பார்த்திங்க அப்படின்னா பாலிஹெட்ரல். இதில் இந்த லேடிக் செல் பார்த்தீங்கன்னா லை பிட்வீன் த செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ் அண்ட் செக்ரீட் டெஸ்டோஸ்டிரான். நான் ஆல்ரெடி இந்த பிக்சர் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். லேடிக் செல்னா இதுதான். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, இன்டர்ஸ்டிஷியல் செல் தான் லேடிக் செல்லுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போது இந்த லேடிக் செல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ரேட் பண்ணுது. எது அப்படின்னா டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிற அந்த ஹார்மோனு. நம்ம ஹார்மோன் பற்றி படிக்கக்கூடிய அந்த லெசன்ஸ்லாம் நம்ம படிப்போம். சரிங்களா. இந்த ரீப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகக்கூடிய மேல் ஹார்மோன் எது அப்படின்னா டெஸ்டோஸ்டிரான். அந்த டெஸ்டோஸ்டிரானை செக்ரேட் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ஸ்டிஷியல் செல் அல்லது லேடிக் செல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. இதோட ஸ்ட்ரக்சர் என்ன சொன்னோம், பாலிஹெட்ரல். சரிங்களா. இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். சரிங்களா. இந்த மாதிரி ஃபார்மேஷனில் அப்படியே பாலிஹெட்ரல் அப்படிதான் செல்ஸோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது என்ன பண்ணுது, என்ன செக்ரேட் பண்ணுது, டெஸ்டோஸ்டிரான்ங்கிற அந்த ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுது. ஓகேவா. ஓகே. இது பார்த்தீங்க அப்படின்னா it initiates the process of spermatogenesis. எதுக்காக அப்படின்னா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ஸ்பெர்ம் டெவலப் ஆகி வரதுக்கான அந்த ஒரு இனிஷியேட் ஸ்டேஜில் தான் இந்த டெஸ்டோஸ்டிரான் ரெடி ப்ரொடியூஸ் ஆகுது. சரிங்களா. இதோட ப்ராசஸே என்ன, ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். அதாவது ஸ்பெர்ம் ஜென்ரேட் ஆகிறது தான் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்னு சொல்லுவோம். சரிங்களா. இப்போ புரிஞ்சிச்சா. அதாவது ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ப்ராசஸ் எதில் நடக்கும், இந்த செமினிஃபெரஸ் டிபியூல்ஸில் தான் நடக்கும். அந்த செமினிஃபெரஸ் டிபியூல்ஸில் ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. ஒன் சர்டோலி செல்ஸ், அனதர் ஒன் லேடிக் செல். லேடிக் செல்லை இன்டர்ஸ்டிஷியல் செல்னு சொல்லுவோன்னு சொன்னோம். சர்டோலி செல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெர்முக்கு அதாவது ஃபுட்டை கொடுத்த நியூட்ரிஷன் ப்ரொவைட் பண்ணி அதை டெவலப் பண்ணுறதுக்கு, ஸ்பெர்மை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த சர்டோலி செல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பாருங்கள், இந்த இதில் கூட பிக்சரில் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. இது இருக்கு இல்லையா, அந்த ப்ரௌன் கலர்,
டார்க் ப்ரௌன் இது மட்டும் தனியாக காமிச்சிருக்காங்க பாருங்க. இது வந்து சர்டோலி செல்ஸ். பாருங்கள் எல்லா ஸ்பெர்ம்ஸும் அந்த செல்ஸை நோக்கியே போகுது பார்த்தீங்களா. இது வந்து ஏன் அப்படின்னா இதுக்கு தகுந்த ஃபுட் வந்து சர்டோலி செல்ஸில் இருக்கிறதுனால, நியூட்ரிஷன்ஸ் இருக்கிறதுனால அது அதை நோக்கி போகுது. சரியா. இப்போ இதுதான் அந்த நியூட்ரிஷன்ஸ் கொடுக்கறதுனால இதை நர்வ் செல்னு சொல்லி நம்ம சொல்லலாம். லேடிக் செல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு அந்த இது வந்து செம்னிஃபெரல்ஸ் டியூபியல்ஸ் இருக்கு இல்லையா, இதே மாதிரி இன்னொன்று இந்த பக்கம் இருக்கும் இல்லையா, இதுக்கப்புறம் இங்கே. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸில் இருக்கிறதுனால, இந்த இன்டர்ஸ்டிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறதுனால இதை வந்து இன்டர்ஸ்டிஷியல் செல்லுன்னு சொல்கிறோம், லேடிக் செல்னு சொல்லுவோம். இதோட ஷேப் வந்து பாலிஹெட்ரல் அண்ட் இட் லை பிட்வீன் செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ். சரிங்களா. பிட்வீன் ரெண்டு டியூபிள்ஸுக்கு நடுவில் இருக்குது. ஓகேவா. இது என்ன பண்ணுது, இந்த செல்ஸ் வந்து செக்ரேட் டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன். சரிங்களா. மேல் ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனை அது செக்ரேட் பண்ணும். இந்த செக்ரேஷன் இந்த ப்ராசஸ் எதுக்காக நடக்குது, ஸ்பெர்ம் டெவலப் ஆகிறதுக்கு, ஸ்பெர்ம் ஜென்ரேட் ஆகிறதுக்காக இந்த ப்ராசஸ் நடக்குது. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அப்புறமா கொஷின் கேட்கலாம்.